தீயவர்கள் அழியணும், நல்லவர்கள் வாழணும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச பேசிக் மொராலிட்டி. ஆனா நீட்சே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்குறாரு. அவர பொறுத்தவரைக்கும் கெட்டவர்கள் மட்டும் இந்த உலகத்துல இல்லன்னா, மனிதகுலம் என்னைக்கோ அழிஞ்சிருக்கும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கலாம். ஆனா அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் இன்க்ளூடிங் அவர்செல்வ்ஸ் ஒரே ஒரு டாஸ்க்க தான் வாழ்க்கை முழுவதும் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பிரிசர்வேஷன் ஆஃப் த ஹியூமன் ஸ்பீசிஸ். அதாவது மனித இனம் அழியாம பாதுகாத்துட்டு இருக்கும். இப்படி சொல்றதுனால நமக்கு மனிதர்கள் மீது அதிக அக்கறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது நமக்குள்ள பயாலஜிக்கல் லெவல்ல ஒரு இன்ஸ்டிங்க்டாவே இருக்கு. அந்த இன்ஸ்டிங்க்ட் ரொம்ப ரொம்ப பழமையானது, வலிமையானது. அதை பீட் பண்ற அளவுக்கு வேற ஒரு இன்ஸ்டிங்க்ட் நமக்குள்ள கிடையாது. சோ ஒரு நல்லவனும் இந்த மனித இனம் சர்வே ஆகாரத்துக்காக தான் உழைக்கிறான். ஒரு கெட்டவனும் அதே காரணத்துக்காக தான் உழைக்கிறான். எப்படின்னா நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஒருத்தனை நல்லவன் போம், இன்னொருத்தனை கெட்டவன் போம். ஒருத்தனை யூஸ்ஃபுல்னு சொல்லுவோம், இன்னொருத்தனை ஹார்ம்ஃபுல்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஆனா இது எல்லாமே நாம அவங்கள பக்கத்துல வச்சு பார்க்கிறதுனால மொராலிட்டியை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்றோம். ஆனா இதே லார்ஜ் ஸ்கேல்ல இந்த மனித இனத்தை ஒரு காஸ்மிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா நாம வகுத்து வச்ச எல்லா பிரிவினைகளுமே காணாம போயிடும். ஏன்னா நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப கெட்டவனா தெரிஞ்ச ஒரு ஆள் காஸ்மிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பிரிசர்வேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னா ஒரு கெட்டவனா வாழ்றவன் தான் இன்னொருத்தன் நல்லவனா வாழ்றதுக்கு தூண்டி விடுறான். ஒருத்தன் நம்மள பயமுறுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறதுனால தான் நமக்குள்ள தைரியம் விதைக்கப்படுது. ஒருத்தன் கொன்னே ஆகணும்னு துரத்துறதுனால தான் இன்னொருத்தருக்குள்ள எப்படியாவது சர்வே ஆகணும்ங்கிற எண்ணம் அதிகமாகுது. சோ ஒரு கெட்டவன் பல பேருக்குள்ள இருக்கிற சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட தட்டி எழுப்புறான். சோ அடுத்தவன் சஃபர் ஆகிறத பார்த்து ரசிக்கிற சாடிஸ்டா இருக்கட்டும், இன்னொருத்தனை ஒடுக்கி அடிமைப்படுத்தி ஆள நினைக்கிற சர்வாதிகாரி ஆகட்டும், கொலகாரன், கொள்ளக்காரன், திருடன், ரேபிஸ்ட் யாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பிரிசர்வேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ்னு வரும்போது அதுக்கு யூஸ்ஃபுல்லா தான் வாழ்றாங்க. சோ இவங்களால தான் காஸ்மிக் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகுது. சோ நீங்க சுயநலமா வாழ்ந்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கு வேணா உங்களால தீங்கிழைக்க முடியுமே தவிர மனித இனத்துக்கு நீங்க நன்மை தான் செய்றீங்க. நீட்சே இன்னும் ஒரு படி மேல போய் என்ன எழுதுறாருன்னா, தற்காலத்துல வாழ்ற நாம மனித இனத்தை டேமேஜ் பண்ற கெப்பாசிட்டியே இழந்துட்டோம்னு எழுதுறாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் அது கடைசியில மனித இனத்தை ப்ரோமோட் பண்ற ஆக்டிவிட்டியா தான் மாறி நிக்கும். லிட்டரலா மனித இனத்தை அழிக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. இனிமே கடவுளே நினைச்சாலும் மனித இனம் சர்வே ஆகிறத தடுக்க முடியாது. சோ இப்படிலாம் சொல்றதுனால எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்றாரா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனா அதுதான் கிடையாது. நீட்சேவுடைய ரீடிங் படிக்கும் போது இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அவருங்க எதையுமே சஜஸ்ட் பண்ணல, அப்சர்வ் தான் பண்றாரு. அவருடைய கோர் பாயிண்ட் என்னன்னா, மனிதர்களாகிய நமக்கு தான் இந்த மொராலிட்டிலாம் ரொம்பவே முக்கியம். ஆனா ஒருவேளை நேச்சர் மொராலிட்டி பத்தி கவலைப்படலைன்னா என்ன பண்ணுவீங்க? நேச்சருக்கு நாம நல்லவனா வாழணும், கெட்டவனா வாழணுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு டாஸ்க் தான். அது எப்படியாவது மனித இனத்தை சர்வே பண்ணி விடணும். சோ மனித இனம் இந்த பூமியில த்ரைவ் ஆகிறதுக்கு அது ஒரு செயின்ட்டையும் யூஸ் பண்ணிக்குது, ஒரு கொலகாரனையும் யூஸ் பண்ணிக்குது. சோ நீங்க ஒரு நல்லவனா வாழ்ந்தும் செத்து போலாம், ஒரு கெட்டவனா வாழ்ந்தும் செத்து போலாம். ஆனா நீங்க சாகும்போது இந்த மனித இனம் சர்வே ஆகிறதுக்கு எதையோ ஒண்ணு கொடுத்துட்டு போன ஒரு கொடை வள்ளலா தான் சாகுறீங்க. சோ நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களை சிலர் பாராட்டி பேசலாம், சிலர் கண்டிச்சு பேசலாம். ஆனா உங்களை யாரும் கிண்டல் பண்ணி சிரிக்க மட்டும் முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா அப்படி ஒருத்தன் சிரிக்கணும்னா நம்முடைய இந்த மொராலிட்டி கேமுக்குலாம் அப்பாற்பட்டு மனித இனத்துடைய ஹோல் ட்ரூத்தையும் புரிஞ்சுக்கிட்டவனால மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஈவன் மோஸ்ட் ஜீனியஸ் பீப்புளால கூட அதை பண்ண முடியாது. மேபி இன் ஃபியூச்சர்ல ஒரு தனி மனிதனுங்கிறவன் முக்கியம் கிடையாது, இந்த மனித இனம் தான் முக்கியம்னு அறிஞ்சுக்கிட்டு மனித குலத்துடைய காலச்சக்கரத்துக்குள்ள ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பூச்சிக்கு சமானம்னு புரிஞ்சுக்கிற ஒரு ஜெனரேஷன் எழும்பிச்சுன்னா அப்போ ஒரு சிரிப்பு உருவாக வாய்ப்பு இருக்கு. அந்த சிரிப்பு ஏதோ ஒரு கிண்டல் பண்ணி சிரிக்கிற சிரிப்பு கிடையாது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வழியா உருவான ஞானத்தினால் வந்த சிரிப்பு. இந்த நிலையை ஹியூமனிட்டி அட்டைன் பண்ணும்போது அங்க வெறும் கே சயின்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு எழுதுறாரு. கேன்னா ஏதோ தப்பா நினைச்சுக்க வேண்டாம், கேன்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். சோ எல்லா மொராலிட்டிக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் அப்பாற்பட்டு ஒரு மனித இனம் வாழும்போது அங்க உருவாகிற மகிழ்ச்சி தான் இந்த கே சயின்ஸ். எனிவேஸ் தற்காலத்துல மனித இனம் ஒரு டிராஜடிக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது என்ன டிராஜடினா, மனிதர்களாகிய நாம மொராலிட்டியை முன்னிறுத்தி வாழ்றோம். சோ ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து ஒரு மனிதன் எங்க மாறுபட்டு வாழ்றான்னா, இந்த பூமியில வாழ்றதுக்கு மனுஷனுக்கு ஒரு மீனிங் தேவைப்படுது. ஆனா மிருகங்களுக்கு அது தேவை கிடையாது. மனுஷன் மட்டும் ஏன் மீனிங் எதிர்பார்க்கறான்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட பத்தின புரிதல் அவனுக்கு இல்ல. அதையும் தாண்டி வேற ஒண்ணு இருக்குன்னு நம்புறதுக்காக மனிதர்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தங்களுக்கான மீனிங்கை தாங்களே வடிவமைச்சுக்குவாங்க. அவங்கள லீட் பண்ணி கூட்டு போறதுக்கு ஒவ்வொரு காலத்திலையும் சில ஹீரோக்கள் எழும்புவாங்க. அவங்க வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு வரையறுப்பாங்க. சிலர் கடவுளை ப்ரொமோட் பண்ணுவாங்க, ரிலிஜியனை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ற மக்கள் அதுக்குள்ள இருந்து தங்களுக்கான மீனிங்கை டிரா பண்ணிக்குவாங்க. தேவைப்பட்ட மத சண்டையிலையும் ஈடுபடுவாங்க. அந்த சிஸ்டத்துக்குள்ள வாழ்ற மக்கள் அவங்க கடவுளுடைய பணியை செய்யறதா தான் நம்புவாங்க. ஆனா அவங்களுமே இந்த பிரிசர்வேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ்க்காக தான் உழைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுமே நீ கடவுளை நம்பினா உன்னால நல்லா வாழ முடியும்னு சொல்லி சர்வைவலை தான் ப்ரோமோட் பண்றாங்க. வாழ்க்கை மேல ஒரு ஃபெய்த்தை விதைக்கிறாங்க. அதுவுமே அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட தான் உந்தி தள்ளுது. சோ இந்த ஹீரோஸும் அந்த மாரல் டீச்சர்ஸும் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு ட்ராஜடி டிராமால நின்னுகிட்டு வீரவசனம் பேசுற ஆக்டர் மாதிரி அங்க நின்னுகிட்டு அவங்க மொராலிட்டி பிரீச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனா அவங்க ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கவனமா பண்ணுவாங்க. என்னன்னா, எக்காரணத்த கொண்டும் அந்த நாடகத்த பார்த்து மக்கள சிரிக்க விட மாட்டாங்க. அகைன் மேல சொன்ன சிரிப்பு தான் இந்த சிரிப்பு. சோ அந்த சிரிப்பு எத குறிக்குதுன்னா, நீங்க எத பார்த்து சிரிக்கிறீங்களோ அதனுடைய முடிவ குறிக்குது. சோ அந்த மாரல் டீச்சர்ஸ் பேசுற எல்லா வசனங்களுமே பியூட்டிஃபுல் லைஸ். ஆனா உண்மை கண்டிப்பா ஒரு காலத்துல வெளிய வரும். ரீசனிங்கும் சயின்ஸும் வளர வளர அவங்க செட் பண்ண இந்த டிராமா ஸ்டேஜ் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த இடத்துல அவங்களுடைய ட்ராஜடி முடிஞ்சு காமெடி எவால்வ் ஆகும். இங்க காமெடின்னு அவர் மென்ஷன் பண்றத கிண்டல், ஃபன்னின்னு எடுத்துக்க வேண்டாம். ஆக்சுவலி ட்ராஜடியோட ஆப்போசிட் தான் காமெடி. ட்ராஜடிய துயரம்னு டிஃபைன் பண்ணா காமெடிய மகிழ்ச்சின்னு டிஃபைன் பண்ணணும். சோ இந்த காமெடி எவால்வ் ஆகும்போது ஓல்டு சிஸ்டம் காணாம போயிடும். அதோட சேர்ந்து இந்த டீச்சர்ஸும் மறைஞ்சு போயிடுவாங்க. ஆனா அகைன் இந்த காமெடியும் ரொம்ப நாளைக்கு நிக்காது. ஏன்னா மனிதர்கள் மீனிங்கை தேடி போறதுனால புது சிஸ்டம் எவால்வ் ஆக ஆரம்பிக்கும். அதனால மறுபடியும் ஒரு ட்ராஜடி உதயமாகும். சோ இந்த ட்ராஜடி காமெடிங்கிற பேட்டர்ன் தான் வரலாறு முழுக்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். சோ எப்படி கடல் அலை ஏறி ஏறி இறங்குதோ அது மாதிரி மனித இனத்துல இந்த மொராலிட்டி ஷிஃப்டும் மாறாத விதின்னு எழுதி முடிக்கிறார். சோ இது வந்து கே சயின்ஸ்ங்கிற புக்ல ஒரு ஒன் ஆஃப் த செக்மெண்ட். சோ நான் இந்த டெக்ஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணிருக்கேன்னா அதை ஃபுல்லா படிச்சுட்டு அதை பேராஃப்ரேஸ் பண்ணிருக்கேன். அதாவது டிரான்ஸ்லேஷன்ல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஒன்னு இருக்கு. அதாவது ஆக்சுவல் டெக்ஸ்ட்ல என்ன வேர்ட் இருக்கோ அதுக்கு நிகரான டிரான்ஸ்லேட் பண்ண போற மொழியில ஒரு வேர்ட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதை வந்து லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததா சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஒன்னு இருக்கு. அதாவது அந்த டெக்ஸ்ட் என்ன மீனிங்கை கன்வே பண்ண ட்ரை பண்ணுதோ அந்த சென்ஸுக்கு ஏத்த வார்த்தைகளை போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததா தான் பேராஃப்ரேஸ் வரும். அதுவுமே சென்ஸ் பேஸ்ட் தான். ஆனா அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ல கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும். அதாவது டிரான்ஸ்லேட் பண்றவர் சொல்ற விஷயம் ஈஸியா கன்வே ஆகணுங்கிறதுக்காக தன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் சேர்த்து கொஞ்சம் விரிவா பண்ணுவாங்க. இப்ப நான் பண்ணிருக்கிறதுமே இந்த பேராஃப்ரேஸ்ட் டைப் தான். இதுக்கு அடுத்தது தான் இன்டர்பிரேஷன். அதுல இன்னும் ஃப்ரீடம் அதிகமா இருக்கும். அதாவது நீட்சே என்ன சொல்ல வராருன்னு நான் நினைக்கிறத உங்களுக்கு சொல்லலாம். சோ நான் பிரசன்ட் பண்ண இந்த ஃபார்மேட் ஓகேவா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா டெக்ஸ்ட்டை ஃபுல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு பாயிண்ட்ஸை எந்த ஆர்டர்ல கன்வே பண்ணா உங்களுக்கு நேர்கோட்டுல புரியுமோ அதுக்கேத்த மாதிரி அலைன் பண்ணி நான் பிரசன்ட் பண்ணிருக்கேன். இன்னுமே விலைக்கு சொல்லுங்கன்னு சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்றேன். இல்ல எனக்கு நீட்சேவுடைய கோர் கான்செப்ட் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான வேர்டிங் எல்லாம் போட்டு பிரசன்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா எந்த மெத்தடை எடுத்துக்கிட்டாலும் அதுல சில சாதக பாதகங்கள் இருக்கு. ரொம்ப கோரா போயிட்டா ட்ரையா ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்கு. சில பாயிண்ட்ஸ் புரியாம போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அவருடைய ஆக்சுவல் தாட் மட்டும் கண்டென்ட்ல இருக்கும். இதே எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசினா ஈஸியா புரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கான்செப்ட் கொஞ்சம் டைலூட் ஆயிடும். சில நேரம் கருத்துக்கள் டீவியேட்டடா ரிசீவ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய ஃபீட்பேக்கிங் கொடுங்க. நானும் என்னுடைய சைடுல இருந்து யோசிச்சு பார்க்கறேன். எப்படி பண்ணா ப்ராப்பரா அலைன் ஆகுமோ அந்த மெத்தடை நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு பரிந்துரை பண்ணுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.